விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் அரசு பேருந்தில் துப்பாக்கியால் சுட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்த தகவல்களை செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம். மணிவண்ணன், இந்த சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது, அதன் கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தற்போது இப்போ சரியா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக நடைபெற்ற இந்த சம்பவம். இந்த பேருந்து திருநெல்வேலியிலிருந்து நாகூர் செல்லக்கூடிய அரசு பேருந்து. இந்த பேருந்து வந்து கொண்டிருந்து கோயில்பட்டியில் வைத்து இருவர் பேருந்தில் ஏறியுள்ளார்கள். அவர் இருவரும் பேருந்தின் இருக்கைகள் கடைசி பகுதியில் உட்கார்ந்துள்ளார்கள். வருகின்ற போது சாத்தூர் 4 வழிச்சாலை படத்தால் விளக்கில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. மணிவண்ணன், இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தை நேர்ல பார்த்தவங்க ஏதாவது தகவல் சொல்லியிருக்காங்களா? பேருந்து வந்து கொண்டிருந்த போது பேருந்தில் பயணிகள் அனைவரும் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். சாத்தூர் அருகே வந்து கொண்டிருந்த போது திடீரென்று இருவருக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு தங்கள் மாட்டி வைத்திருந்த துப்பாக்கியால் பக்கத்தில் இந்த கருசாமி என்பவரை சுட்டதாகவும், அது தீபாவளி கேட்டதாகவும், டிரைவர் உடனே வண்டியை மக்கள் பயணிகளை அலறியவுடன் பேருந்து நிறுத்தப்பட்டதாகவும், உடனடியாக அந்த சுட்ட நபர் வண்டியிலிருந்து குதித்து தெருவழியாக ஓடியதாக பயணிகள் கூறுகிறார்கள். மணிவண்ணன், நீங்க இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து நமது செய்தி அறையில் மூத்த செய்தியாளர் ராமானுஜம் இணைந்திருக்கிறார். இந்த நிகழ்வு குறித்த விவரங்களை அவரிடம் கேட்டறியலாம். ராமானுஜம், விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்ல அரசு பேருந்துல துப்பாக்கியால் சுட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்படும் சம்பவம் என்பது ஒரு அரிதான ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த சம்பவத்தை தொடர்ந்து காவல்துறையினர் சுட்டு கொன்றுவிட்டு 2 பேர் தப்பி ஓடி இருக்காங்க. அவங்களை தொடர்ந்து பிடிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறதா நமது செய்தியாளர் மணிவண்ணன் குறிப்பிட்டிருக்கிறாரு. தற்போதைய நிலவரம் அந்த பகுதியில் எப்படி இருக்கு ராமானுஜன்? அதாவது அந்த பேருந்தானது தற்பொழுது கிடைத்த தகவல் என்னவென்றால், கன்னியாகுமரியிலிருந்து கோயம்புத்தூர் செல்லக்கூடிய அரசு பேருந்து என்றும், அந்த பேருந்தானது கோவில்பட்டியில் தான் அந்த கருப்பசாமி, கோவில்பட்டி வள்ளுவர் நகரை சேர்ந்தவர் கருப்பசாமி என்பவர், அவர் கோவில்பட்டியில் தான் இந்த பேருந்தில் ஏறியிருக்கிறார். மதுரை வரை செல்வதற்காக அவர் அந்த பேருந்தில் ஏறியதாகவும் நடத்துனர் தெரிவித்திருக்கிறார். கோவில்பட்டியிலிருந்து மதுரை வரை அவர் டிக்கெட் எடுத்த நடத்துனர் தெரிவித்திருக்கிறார். சாத்தூர் அருகே வரும் பொழுது இருவருக்கிடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து துப்பாக்கியால் சூடு சம்பவமானது நடைபெற்றிருக்கிறதாக அங்கு இருக்கக்கூடிய நடத்துனர் காவல்துறையிடம் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சுட்டவர் யார் என்று தெரியவில்லை. இந்த சத்தம் கேட்டு ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தியவுடன் அவருடன் வந்திருந்த பயணித்தவர் தப்பி ஓடிவிட்டதாக தெரிவித்திருக்கிறார். எதற்காக இந்த துப்பாக்கி சூடு நடந்தது, இவர்கள் இருவருக்குள் என்ன தகராறு ஏற்பட்டது என்கிற முழு விவரம் யாருக்கும் தெரியவில்லை. பயணிகள் அச்சத்தில் ஆங்காங்கே கலைந்து ஓடிவிட்டதால் முழுமையான விசாரணைக்கு தெரியவில்லை. காவல்துறை உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். விருதுநகர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜராஜன், அதேபோல் தென்மண்டல காவல்துறை ஐஜி முருகன் ஆகியோரும் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கின்றன. இது ஒரு பக்கம் இருக்க, இது போன்ற சம்பவங்கள் நடைபெறும் பொழுது இதுக்கு முன்னர் துப்பாக்கி சம்பவங்கள் இருக்கிறதா என்ற கோணத்திலும், என்ன வகையான குண்டு என்பதை அறிந்தால்தான் இது நாட்டு துப்பாக்கியா அல்லது லைசன்ஸ் பெற்ற துப்பாக்கியா என்பதெல்லாம் தெரிய வரும் என்றும், அது துப்பாக்கி எங்கு தயாரிக்கப்பட்டது, எப்படி தயாரிக்கப்பட்டது என்பது, இதற்கு முன் இவர்கள் மீது வழக்கு பதிவுகள் ஏதாவது இருக்கிறதா, குற்ற பின்னணி ஏதாவது கருப்பசாமிக்கு இருக்கிறதா என்ற கோணத்திலாம் காவல்துறையினர் முழுமையாக விசாரித்து வருகிறாங்க. தமிழ் ராமானுஜம், இப்ப காவல்துறை விசாரணையை தொடங்கி இருக்கிறதா ஒரு தகவலை சொன்னீங்க. அந்த துப்பாக்கிச் சூடு நடைபெற்ற இடத்துல அந்த பேருந்துல ஏதாவது தடயங்கள் சிக்கி இருக்கா? அந்த பேருந்தில் சற்று எந்த விதமான தடயமும் இல்லை. அவர் சுட்ட துப்பாக்கியும் அங்கு விட்டு செல்லவில்லை, அதனையும் கையோடு எடுத்து சென்று விட்டார். அதனால் பெரிய அளவில் தடயம் எதுவும் இல்லை. அவர் உடலில் பாய்ந்துள்ள குண்டு ஒன்றுதான் காவல்துறைக்கு தற்பொழுது இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடயமாக பார்க்கப்படுகிறது. அந்த குண்டு எந்த வகையான குண்டு, நாட்டு ரக துப்பாக்கி குண்டா அல்லது லைசன்ஸ் பெற்ற துப்பாக்கி குண்டா அல்லது வெளிநாட்டு ரக துப்பாக்கியா என்பதெல்லாம் விசாரணைக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற துப்பாக்கிகளாம் எந்தெந்த பகுதியில் தயாரிக்கப்படுகின்றன என்பது குறித்தெல்லாம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இவர் மீது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளது போல் முன்னர் போல் ஏதாவது ரவுடி பட்டியலில் இருக்கிறார்கள் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்னர் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் என்று தென் மாவட்டங்களில் பார்த்தோம் என்றால், நீதிமன்ற வளாகத்தில் வைத்து ஒரு முறை தாக்குதல் நடைபெற்றது திண்டுக்கல்லில். அப்பொழுது துப்பாக்கி சூடு பயன்படுத்தப்பட்டன. அதேபோல் இதற்கு முன்னர் பசுபதி பாண்டியன் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அப்பொழுது துப்பாக்கி சூடு சம்பவங்கள் துப்பாக்கிகளால் பயன்படுத்தப்பட்டன. இது போன்ற துப்பாக்கிகளை யார் யாரெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள், இதற்கு முன் இது போன்ற தென் மாவட்டங்களில் சம்பவங்கள் நடைபெற்ற பொழுது எந்தெந்த குரூப், அதாவது குழுவாக இருக்கிறார்கள் துப்பாக்கி பயன்படுத்துவர்கள், கள்ள துப்பாக்கியை பயன்படுத்துவர்கள், அந்த ரவுடிகள் பட்டியல் தயார் செய்யப்பட்டு வருவதாகவும், அதிலிருந்து யாராவது துப்பாக்கிகளை பயன்படுத்தி இருக்கிறார்களா அல்லது இதுதான் முதல் முறை சம்பவமா, இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர் முதல் முறையில் ஈடுபட்டது போல் தெரியவில்லை. ஏனென்றால் ஓடும் பேருந்தில் துப்பாக்கி எடுத்து பயன்படுத்துகிறார் என்றால் அவர் முக்கியமாக இதற்கு முன் அவர் மீது பல்வேறு வழக்குகள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று காவல்துறை சந்தேகிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த கோவில்பட்டி வள்ளுவர் நகரை சேர்ந்த கருப்பசாமி எதற்காக மதுரை சென்றார், கோவில்பட்டியிலிருந்து மதுரை செல்லும் வரையில் இந்த பிரச்சனை ஏற்பட்டது எதற்காக என்ற பல்வேறு கோணங்களும், மதுரையில் அவர் யாரை பார்க்க சென்றார், அங்கு யார் அவருடன் தொடர்பில் இருந்தார்கள், இங்கு செல்வதற்கான நோக்கம் என்ன என்பது குறித்தெல்லாம் அவரது குடும்பத்தினரும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. தமிழ் ராமானுஜம், நீங்க இணைப்பில் இருங்க. தொடர்ந்து ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியான சித்தனன் நமது தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்கலாம். வணக்கம் திரு சித்தனன்.
வணக்கம்ங்க. இப்ப இந்த கோவில்பட்டியை சேர்ந்த ஒருவர் சாத்தூர்ல துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்படும் ஒரு நிகழ்வு என்பது ஒரு அரிதான ஒரு நிகழ்வாவே பார்க்கப்படுது. இந்த நிகழ்வை ஒரு காவல்துறை அதிகாரியா நீங்க எப்படி பாக்குறீங்க? இதனுடைய போக்கு எப்படி இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம்? இல்ல, இந்த துப்பாக்கியால் சுட்டு கருப்சாமி என்பவர் சாத்தூரில் கொல்லப்பட்ட இந்த சம்பவம் போலீஸை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய ஒரு கிரேவஸ்ட் கேஸ். எல்லா கேஸ்லயுமே குற்ற வழக்குகள் அனைத்திலுமே நாங்க ஒரு கொலை வழக்கு என்பது ஒரு கொடூரமான வழக்கு, எங்களுக்கு கிரேவ் கேஸ் அப்படின்னு சொல்லி எஸ்பி லெவல்ல டிஐஜி லெவல்ல ஆய்வு பண்ணக்கூடிய வழக்கு. அதுவும் துப்பாக்கியை பயன்படுத்தி ஒரு கொலை செய்யப்பட்டால் அது எங்களுக்கு மிகப்பெரிய வழக்கு. இதுல அதிக கூடுதலான கவனம் செலுத்தி எல்லா முக்கியமான எப்படி எங்கெங்கெல்லாம் போகணுமோ, எப்படி எல்லாம் காவல்துறை விசாரணையை முடிக்கிடணுமோ, எத்தனை பொலிட்டிக்கல் எங்களுக்கு போலீஸ் பார்ட்டி ஃபார்ம் பண்ண முடியுமோ பண்ணி ரொம்ப அதிகமா பண்ணுவோம். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் துப்பாக்கி கலாச்சாரம் பெருகிவிட்டது என்று சொல்வதற்கு இல்லை. இங்க துப்பாக்கி உரிமை நாங்க கொடுக்கும் போதே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் அனுமதிக்கப்படக்கூடிய ஒரு துப்பாக்கி உரிமம், நாடு முழுவதும் அதை உபயோகப்படுத்தலாம் என்ற ஒரு துப்பாக்கி உரிமம் 2 வகையா கொடுக்கப்படுகிறது. அதுல இப்ப சமீப காலங்களில் துப்பாக்கியை யாரும் தவறாக பயன்படுத்தக் கூடாது அப்படிங்கறதுக்காக வேண்டி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, கொடுக்கறது இல்ல. 10 பேர் 15 பேர் அப்ளை பண்ணா 2 பேர் கூட கொடுக்கறது இல்ல. மாவட்டங்களை பொறுத்த மட்டும் மாவட்ட ஆட்சியரும் கமிஷனரேட்டை பொறுத்த மட்டும் போலீஸ் கமிஷனர் தமிழ்நாட்டுல துப்பாக்கி உரிமை கொடுக்குறாங்க. முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி ஒரு நாட்டு துப்பாக்கியை பயன்படுத்த இன்சிடென்ட் ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் தான், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனா சமீப காலங்களில் தமிழ்நாட்டுல ரியல் எஸ்டேட் பிசினஸ் ரொம்ப பூம் ஆயிருச்சு. ரியல் எஸ்டேட் மோட்டிவ் அதிகமாயிருச்சு, பணப்புழக்கம் அதிகமாயிருச்சு. இங்க ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் இப்போ ஒரு மத ரீதியாக அல்லது ஜாதி ரீதியாக வரக்கூடிய ஒரு இன்டர் கேங் ரைவல்ரி வந்துருச்சு, நிறைய கேங் வந்துருச்சு. இதெல்லாம் விட சமீப காலங்களில் கூலிப்படையை வைத்து எதுக்கெடுத்தாலும் கொலை செய்யறது, யாரையாவது மிரட்டுறது அப்படிங்கறத பொதுமக்களும் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. கூலிப்படை வேலை இல்லாம நிறைய பேர் என்னன்னு தெரியாம அதுல போய் சேர்றாங்க. இப்போ இந்த மாதிரி துப்பாக்கிகள் தமிழ்நாட்டுல சில இடங்கள்ல தேனி, திண்டுக்கல், சேலம், தர்மபுரி இந்த மாதிரி மாவட்டங்கள்ல முன்னாடி கிளாண்டஸ்டைனா கள்ளத்தனமா திருட்டு துப்பாக்கி தயார்படுத்துறதுல மேனுபேக்சர் பண்ணும்போது போலீஸ் ரெய்டு பண்ணி நிறைய வெப்பன்ஸ் நிறைய சீஸ் பண்ணிருக்காங்க. அது மாதிரி துப்பாக்கி உரிமமற்ற துப்பாக்கி கூட 6 மாசத்துக்கு கூடவே ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் செக் பண்ணணும். 6 மாசத்துக்கு கூடவே செக் பண்ணி ஒரு ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணி பண்ண வேண்டியிருக்குது. நார்த் இந்தியாவுல இந்த மாதிரி துப்பாக்கி எல்லாம் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட் அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கிடைக்குது. உத்தரகாண்ட்லாம் நிறைய கிடைக்குது. அது மாதிரி ஸ்ரீலங்கன் அகதிகள்ட்ட இந்த மாதிரி துப்பாக்கி கிடைக்கிறதுனால லேட்டஸ்டா நல்ல ஒரு நவீன ரக துப்பாக்கி, கை துப்பாக்கிகளே தமிழ்நாட்டில் திருட்டுத்தனமாக விற்கப்படுகிறது. அதுலயும் இந்த போலீஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பல்வேறு விதமான வேலைப்பளுக்கு இடையில், பல்வேறு விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு இடையில், பாதுகாப்பு இடையில் அதுல மட்டுமே கூடிய கவனம் செலுத்தி பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்த உடனே முதல்ல ஒரு பிரிஎம்டிவா முதல்ல ஒரு ஆக்ஷன் நாங்க எடுக்க முடியல. அதுக்கு ரியாக்டிவா ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை திரு சித்தனன், நீங்க மிக முக்கியமான ஒரு மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. திரு சித்தனன், மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறீங்க. காவல்துறை எவ்வளவோ முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது என்று. இப்பொழுது இந்த சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட குண்டு எந்த வகையான துப்பாக்கி, நாட்டு ரக துப்பாக்கியா அல்லது உரிமம் பெற்ற துப்பாக்கியா என்பதை கண்டறிய காவல்துறை எந்த விதமான வழிமுறைகளை கையாளுவாங்க? இல்ல, கண்டிப்பாக இப்ப அந்த துப்பாக்கி சுட்டு இல்ல அவர் உடம்புக்குள்ளதான் அந்த ரவுண்ட்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. அதனால தோட்டா உள்ள இருக்கும் போது கண்டிப்பாக அது பக்காவா நம்ம ஆர்டினன்ஸ் ஃபேக்டரியில தயார் பண்றதா இருந்ததுன்னா சீரியல் நம்பர் எல்லாமே இருக்கும். அது மாதிரி அந்த துப்பாக்கியில நிறைய ஒரு இது இருக்கும், கோடுகள்லாம் வந்திருக்கும். அந்த துப்பாக்கி குண்டு வெளியே வரும்போது பல்வேறு விதமான எவிடன்ஸ் அதுலயே இருக்கும். இந்த பர்டிகுலர் துப்பாக்கியில இருந்துதான் இந்த குண்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, சுடப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் ஈஸியா சொல்லிடுவாங்க. அது கரெக்டா துப்பாக்கி அந்த யாராவது ஒரு ஆள் யூஸ் பண்றாங்க, உரிமை பெற்ற துப்பாக்கி யூஸ் பண்றாங்கன்னா அவங்க உரிமை பெற்ற இடத்துல இருந்து தான் அந்த தோட்டாக்கில வாங்கியிருக்காங்கன்னா ஈஸியா பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி அது மோஸ்ட்லி பண்றவங்க சாதாரணமா டிஃபென்ஸுக்கு தான் பண்ணுவாங்க. செல்ஃப் டிஃபென்ஸுக்கு உரிமை பெற்றவர்கள் பெரும்பாலும் பண்றது எனக்கு பல்வேறு விதமான பிசினஸ் இருக்குது, அல்லது யாராவது என்னை மிரட்டுறாங்க செய்யறாங்க, அல்லது நான் பெரிய பிசினஸ் பண்றேன், யாராவது அட்டாக் பண்ணக்கூடாது, எனக்கு டிஃபென்ஸுக்கு துப்பாக்கி பாதுகாப்புக்கு வேணும் அப்படிங்கிற வாங்கின உரிமை பெற்ற துப்பாக்கிகளை பயன்படுத்துறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. இதுல கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேங் ரைவல்ரி, ஒரு மோட்டிவ், பணம் கொடுக்கல் வாங்கல், அல்லது ஒரு கூலிப்படையை சேர்ந்தவர்கள் யாராவது அந்த மாதிரிதான் இருக்க சான்ஸ். இதுக்கு மோஸ்ட்லி நாட்டு துப்பாக்கி இருக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி வழக்குகள் அதிகபட்ச முன்னுரிமை கொடுத்து காவல்துறை இரவு பகலாக பணி செய்யும். இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் செட்பேக்ஸ் ரொம்ப ஸ்டாஃப் இல்ல. இப்ப உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் உரிய நிலைமைகள் எப்படி எல்லாம் போயிட்டு இருக்குன்னா, எல்லா விதமான கன்ஸ்ட்ரைன்ட் இருந்தா கூட தமிழ்நாடு காவல்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு இந்த வழக்கை ஒரு நாள் 2 நாள்ல, ஏன்னா கோல்பட்டிக்காரங்க ஏறி இருக்காங்க, இவர் யார், இவர் கூட போனது 2 பேர் யார், இவர் போன் நம்பர்ல வந்த கால்ஸ் எல்லாம் என்னது, யாரெல்லாம் கூட வந்தாங்க,
அப்படிங்கிற வச்சு கால் ரெக்கார்ட்ஸ் எடுத்தாங்கனால ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. லோக்கல் மோட்டிவ் என்னன்னு பார்த்துட்டு பண்ணாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு நாள் 2 நாளுக்குள்ள கண்டிப்பா இந்த வழக்கு சால்வ் செய்யப்படும். இது கண்டிப்பா யார் எதிரி என்று குற்றவாளி யார் என்று கண்டிப்பாக கைது செய்யப்படுவார் என்பதில் எனக்கு நம்பிக்கை உண்டு. சித்தனன், மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. தமிழக காவல்துறை ஒரு நாட்களிலோ அல்லது 2 நாட்களிலோ கண்டிப்பாக குற்றவாளியை கைது செய்து விடுவார்கள். இதில் அவர்கள் பயன்படுத்திய துப்பாக்கி தமிழகத்தில் தான் தயாரிக்கப்பட்டது, இல்ல வட மாநிலங்களில் தான் தயாரிக்கப்பட்டது. ஏன்னா கள்ள துப்பாக்கியா லைசன்ஸ் துப்பாக்கியா என்பது எளிதாக கண்டுபிடித்து விடலாம். ஒருவேளை அது கள்ள துப்பாக்கி என்ற பட்சத்தில் அது தமிழகத்தில் தான் தயாரிக்கப்பட்டதா, அது வெளி மாநிலத்தில் தயாரிக்கப்பட்டதா என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஏதாவது வித்தியாசமான முறையில் கையாள காவல்துறையில வழி இருக்குதா சித்தனன்? கண்டிப்பா. என்னன்னா இதுல துப்பாக்கி பயன்படுத்தி கொண்டு பண்றாங்கனாலே அவர் நாளைக்கு அந்த உண்மையான குற்றவாளிகளை குற்ற சுமத்தப்பட்டவர்களை கைது செய்தவுடன் அவங்க பொசஷன் ஆஃப் ஆர்ம்ஸ், இல்லீகல் ஆர்ம்ஸ் அப்படி வச்சிருந்தாங்க மட்டும் அங்க வழக்கு பதிவு செய்யறது இல்ல. அந்த வெப்பனை எங்க வாங்கினாங்க, எங்க தயாரிச்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரூட் காஸ் ரூட் எங்க அப்படின்னு சொல்லி அதுலயும் போய் நாங்க கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்போம். நாங்க இதுல தமிழ்நாட்டில் எங்கேயாவது கிளாண்டஸ்டனாக ஒரு கள்ள துப்பாக்கி தொழிற்சாலை இருந்தாலும் சரிதான், அல்லது வட மாநிலங்களில் எங்கா இருந்தாலும் சரிதான், அல்லது ஸ்ரீலங்கன் அகதிகள் யாராவது கொடுத்தா இருந்தாலும் சரிதான், கண்டிப்பாக கைது செய்யப்படுவார்கள். அங்க ஒரு மாஸ் கேப்சர் இருக்கிறதுக்கு நிச்சயமா சான்ஸ் இருக்குது. இப்ப என்ன இதுன்னா இது ஒரு ஐ ஓபனர் மாதிரி. இப்ப இந்த சமீப காலங்கள் இந்த மாதிரி ஒரு பட்டப்பகலில் ஒரு அதிகமான கூட்டு பயணிகள் இருக்கும்போது ஒரு பஸ்லயே வச்சு ஒருத்தரை கொலை செய்யற அளவுக்கு துணிறாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு பயம் வரல, சட்டத்தின் மீது நீதியின் மீது ஒரு காவல்துறை மேல பயம் வரல அப்படிங்கறது ஒரு எடுத்துக்கிட்டு போலீஸ் முன்னை காட்டிலும் முனைப்பாக வேலை செய்வார்கள். நிறைய சர்ப்ரைஸ் ரைட் பண்ணுவாங்க. இன்னும் கண்டிப்பாக அந்த குற்றவாளிகள் எல்லாம் ஒடுக்கப்படுவார்கள் என்பதில் எந்த ஒரு அச்சமும் எந்த ஐயமும் இல்லை. கள்ள துப்பாக்கி பற்றி நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. அது எந்த மாநிலத்தில் தயாரிக்கப்படும்? பொதுவாக மார்க்கெட்ல ஒரு கள்ள துப்பாக்கி என்பது என்ன விலைக்கு கிடைக்கிறது? இது சர்வசாதாரணமாக கிடைக்கிறதற்கு என்ன காரணங்கள் எல்லாம் இருக்கும்? குறிப்பாக ஒரு கள்ள துப்பாக்கி வாங்கக்கூடியவர்கள் என்ன விலைக்கு வாங்குகிறார்கள், அவரை எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் என்ற பட்டியல் ஏதாவது தகவல் எல்லாம் காவல்துறை வசம் இருக்க வாய்ப்பு இருக்குதா? இல்ல, நிறைய விஷயங்களை வெளியே ஓபனா சொல்ல முடியாது. ஆனால் நார்த் இந்தியாவில் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட் அல்லது மத்திய பிரதேசம் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கள்ளத்துப்பாக்கி தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கு. அங்க பல்வேறு சேனாக்கள் அல்லது பல்வேறு விதமான அரசியல் கட்சிகள் அல்லது சில மதத்தை சேர்ந்தவர்கள் அல்லது வேற மதத்தை சேர்ந்தவர்கள் இவங்கெல்லாம் அவங்களை பாதுகாப்பதற்காக தனியா ஒரு பாதுகாப்பு படை வைத்திருக்கிறோம் என்று சொல்லி ஓபனாவே வெப்பன்லாம் நிறைய வச்சிருக்காங்க. அந்த மாதிரி கிளாண்டஸ்டைனா அல்லது ஒரு கள்ளத்துப்பாக்கி தொழிற்சாலை பண்றது அங்க உள்ள போலீஸ் நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு அங்க நிறைய வனப்பகுதிகள் இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு அந்த ஏரியாக்கள்ல. அதனால போலீஸ் போய் ரொம்ப ஒரு இன்டென்சிவா ரைட் பண்ணி எஃபெக்டிவா பெரிய ஆக்ஷன் எடுக்க முடியாத அளவுக்கு அங்க இந்த துப்பாக்கி புழக்கம் இருக்கிறது. அங்க 4000 ரூபாய் 5000 ரூபாய்க்குலாம் யூபிலயோ அல்லது பீகார்லயோ துப்பாக்கி கிடைக்கு. அதே தமிழ்நாடு கொண்டு வந்தாங்கன்னா ஒரு 15,000 20,000. நீங்க துப்பாக்கி உரிமம் பெற்ற துப்பாக்கி வாங்கணும்னா ஒரு கடைகள்ல போய் வாங்கணும்னா கண்டிப்பா மினிமம் ஒரு சாதாரண துப்பாக்கி பார்த்தா கூட 60,000 70,000 இருக்கும். இல்லைன்னா மினிமம் 1 லட்சம் to 1.5 லட்சம் தான் அந்த மாதிரி துப்பாக்கி உரிமம் பெற்ற துப்பாக்கி வாங்க முடியும். அப்படி இல்லாம இதெல்லாம் ஒரு 40,000 30,000 கிடைக்கிறதுனால இந்த மாதிரி பல்வேறு விதமான ரவுடி கேங் ரைவல்ரி உள்ளவங்க, ரியல் எஸ்டேட் பண்றவங்க அல்லது கூலிப்படையை சேர்ந்தவங்க அல்லது மத சார்பா ஒரு தீவிரவாதத்தில் ஈடுபட நினைக்கிறவங்க இப்படி இவங்க எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. இதுக்கு என்னன்னா இனிமேல் இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்றது, இந்த கள்ள துப்பாக்கியை ஒழிப்பதற்கு, துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு தனியாக ஒரு இன்டெலிஜென்ஸ் விங் ஏற்படுத்தி பண்ணணும். தமிழ்நாடு மிக நன்றி சித்தனன். உங்களுடைய மேல்கண்ட தகவல்களுக்கு நன்றி சித்தனன். தமிழ் நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க. கள்ள துப்பாக்கியால் அல்லது லைசன்ஸ் பெற்ற துப்பாக்கி இவை இரண்டில் ஏதோ ஒன்றானால் தொடர்புலாம் அது தமிழகத்தில் தயாரிக்கப்பட்டதா வட மாநிலத்தில் தயாரிக்கப்பட்டதா என்பதை ஓரிரு நாட்களில் காவல்துறையினர் கண்டுபிடித்து முக்கிய குற்றவாளி யாராக இருந்தாலும் உடனடியாக கைது செய்து விடுவார்கள் என்ற தகவல் தான் முன்னாள் காவல்துறை அதிகாரி சித்தனன் நம்மிடம் தெரிவிச்சிருக்கிறார். திரு தமிழ்.